நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், காம்பவுண்டிங் எஃபெக்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், ஓகே அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அம்பானி அதானிக்கெல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்குது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நான் ஜஸ்ட்டு பிஸ்னஸை நம்பி தான் இருக்கேன், நான் எப்படி க்ரோர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1980s ஓகேங்களா, 1980 உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருந்திருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ இருக்குங்கிறது வந்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுமா? எவ்வளோ சொல்லலாம்? 1000 ரூபா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்துட்டு 1000 ரூபா. இப்போ அந்த ஒரு பவுன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைக் ஒரு 3 lakhs இருக்கலாம். அதாவது இப்போ அது மல்டிப்ளை பண்ணி 3 lakhsக்கு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 3 lakhs இருக்கலாம். இதுவே நம்ம என்ன ஜென்ரலாக ஒரு லேமேனாக நம்ம இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்போம். ஃபைன், ஒரு இடமே வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1980 1000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ போயிருக்கும்? ஒரு 10 lakhs, 20 lakhs, 30 lakhs அவ்வளோதான் போயிருக்கும். இதை தாண்டி ஈவன் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது ஒரு 10 lakhs. ஓகே, ஸோ இதுதான் நமக்கும் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். என்னென்னா 1980 விப்ரோ கம்பெனி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். விப்ரோங்கிற ஒரு கம்பெனியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 2022 எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கும்னு தெரியுங்களா? 500 crores. கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்து வீட்லேயும் 1980 1000 ரூபா இல்லை ஒரு பவுனோட வேல்யூ கண்டிப்பாக இருக்கலாம். 99% இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி நீங்கள் எல்லாமே மில்லியனர்ஸ். 500 crores. நான் சும்மா ஏதோ வீடியோக்காக சொல்கிறேங்கிறது நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கூகுள் பண்ணி 1980 விப்ரோ ஸ்டாக் 2022 போடுங்க. 500 crores நான் வந்துட்டு ஒரு மினிமலாக சொல்கிறேன், 500 crores மேலே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் சினாரியோ ஓகே, அது முடிஞ்சு போன கதை. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம வந்துட்டு மாத கடைசி வந்துடுது, நம்ம வந்துட்டு சேல்ரி போடணும், நம்ம இஎம்ஐ கட்டணும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணலன்னா பரவாயில்ல, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 5 years மேக்ஸிமம் 10 yearsல நீங்கள் பேங்க் லோனே வாங்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கு. இப்போ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50-30-20 ரூல்னு ஒன்று இருக்குது. அது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் சொல்கிறேன். இப்போ 50-30-20 ரூல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, இப்போ மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஆஸ் அ எம்டி, ஆஸ் அ ஓனராக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, 50% உங்களோட அத்தியாவசிய தேவைகள், நீட்ஸ், சாப்பிட்றது, இல்லை வந்துட்டு உங்கள் ரெண்ட் கொடுக்கறது, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த 50%லேயே முடிச்சிடணும். 50,000. பேலன்ஸ் 30% வந்துட்டு நீங்கள் இதர செலவுகள், லைக் நீங்கள் சினிமா போகணுமா, இல்லை வந்துட்டு வேறு என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு டூர் போகணுமா, அதுக்கு வச்சுக்கணும். அந்த 30லேயே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று தனியாக வந்துட்டு ஒதுக்கி வச்சுக்கணும். பேலன்ஸ் 20%, 20,000 டச்சே பண்ணக்கூடாது. அதை தான் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா எங்கேயோ போயிடலாம். இப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1000 ரூபா விப்ரோ ஸ்டாக்னா இப்போவே கரண்ட்டாக நீங்கள் மாதம் வந்துட்டு அந்த 20,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20 yearsல 2 crores ஆகிடும். வேறு எதுலேயும் எல்லாமே எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். நான் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி தர போகிறேன். ஸோ எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக பண்ணிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 மாதம் எடுத்து வச்சிங்கன்னா மினிமம் 2 crores நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகலாம். நீங்கள் அதுவே வந்துட்டு நான் 1 லட்சம் என்னால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் 20 crores எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களோட கேப்பபிலிட்டியில் தான் இருக்குது.